பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் முடிந்து 7வது மாதத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். பொதுவாக வேதத்தில் 7 இஸ் த நம்பர் ஃபார் பெர்ஃபெக்ஷன். 7 பூரணத்திற்கான ஒரு எண். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஜெயத்தின் மாதம்னு சொல்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கும் மாதம். வாக்குத்தத்தமாக 1 கொரிந்தியர் 15:57 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட் தேங்க்ஸ் பீ டு காட் who gives us the victory through our Lord Jesus Christ is the word of promise for this month. ஆண்டவர் இந்த மாதம் எல்லாம் ஜெயம் கொடுப்பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் மேலே ஜெயம் பெற்றிருக்கிறார். ஆம், அவர் உலகத்தையும் சாத்தானையும் நரகத்தையும் ஜெயித்தவர் தான். சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. Satan is a defeated foe. மறந்துடாதீங்க. கிறிஸ்து ஜெயம் கொள்ளுகிறவர். நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யாரு? ஜெயம் கொள்ளுகிறவர். ஆகவே நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். மறந்து விட வேண்டாம். பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் உண்டு, கலங்காதீங்க. அதற்காக நாம் சோர்ந்து போக கூடாது. தைரியமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். இந்த மாதம் நமக்கு ஜெயம் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் மாதம் இந்த மாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, எதிலெல்லாம் ஆண்டவர் ஜெயம் பெறும்படி செய்வார்? முதல்ல பொல்லாங்கன் மீது ஜெயம். ஆம், விக்டரி ஓவர் த விக்கெட் ஒன். பொல்லாங்கன் என்றால் துன்மார்க்கன். யார்? பிசாசு தான். பிசாசு மாத்திரமல்ல, தேவப்பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரை நம்பி இருந்தால் தேவப்பிள்ளைகளை பொல்லாங்கனாக இருக்கிற எந்த பொல்லாங்கனையும் ஆண்டவர் மேற்கொள்ளும்படி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:14 சொல்லுது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். பொல்லாங்கனை ஜெயிக்கும் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக உலகத்தின் மீது ஜெயம். முதல்ல பொல்லாங்கன் மீது ஜெயம். எதிலெல்லாம் ஜெயம் பெறுவீர்கள்? பொல்லாங்கன் மீது ஜெயம், அதாவது துன்மார்க்கன் மீது ஜெயம். அப்புறம் உலகத்தின் மீது ஜெயம். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, 1 John 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமாம், பார்த்தீங்களா? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமாம், விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். எப்படி? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. 3வதாக நாம் செய்யும் காரியத்தில் எல்லாம் ஜெயம். விக்டரி ஓவர் இன் எவ்ரிதிங் வி டூ. தானியேல் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளை, அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று மிக அழகாய் அப்போதே அந்த ராஜா எழுதிவிட்டான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 6:27-28 இந்த 2 வசனங்களிலும் இது ஒரு பெரிய காரியம். So this Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian என்று பார்க்கிறோம். உங்களுடைய வேலையில் நஷ்டமாக கலங்காதீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் ரொம்ப மேலும் மேலும் சோதனையாக இருக்கா? கலங்காதீங்க. படிப்பு, ஐயோ நான் என்ன செய்கிறது, என் பிள்ளைகள் படிப்புறதுக்கு என்ன செய்ய பயப்படாதீங்க. உங்களுடைய வேலை, வியாபாரம், படிப்பு எல்லாவற்றிலேயும் ஜெயம் பெறுவீர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும் மாதம்.
ஆகையினால விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் என்று நம்புங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தில் 36 39 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். திட்டவட்டமாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு தீய சக்தியை நம்ம பிரிக்க முடியாது. இவ்வுலக பாடுகள் நிமித்தம் நாம் பிரிந்து போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்து நமக்கு ஜெயக்கர்த்தராக இருக்கிறார். விக்டரி ஓவர் த சஃபரிங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக நியாயத்திற்கு ஜெயம் உண்டு. பார்த்தீங்களா, மத்தேயு 12:20 சொல்லுது. Matthew 12:20 says, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பா, நீங்கள் ஏன் கலங்குறீங்க? ஆம், தேவ பிள்ளைகளின் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும். எஸ். அதற்கு அடுத்தபடி 6வதாக யுத்தத்தில் ஜெயம், விக்டரி ஓவர் வார் ஆர் விக்டரி ஓவர் த பேட்டில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21:31 சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யப்படும்? ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். எஸ், பட் டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் த லார்ட். ஆகையினால யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். பயப்படாதீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்னென்ன காரியத்திலெல்லாம் ஜெயம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுப்பீர்கள். 7வதாக மரணத்திலும் ஜெயம். மரணத்தில் ஜெயம், விக்டரி ஓவர் டெத். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பார்த்தீர்களா? ஆகையினால இந்த மாதம் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் உறுதியாக இருக்கும். கலங்காதீங்க. இது யாருக்கும் சொன்னதில்லை. இன்றைக்கு நமக்கு, உங்களுக்கு, எனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 1 சாமுவேல் 15:29 நான் வாசித்து முடிக்கப் போகிறேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல் வில் நாட் லை நோர் ரெலண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளைகளே, ஆம், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கிறார். விசுவாசிங்க. இந்த 7வது மாதம் ஜெயத்தின் மாதம். கர்த்தர் நமக்கு தருகின்ற ஜெயத்தின் மாதம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் இந்த அருமையான மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். 6 மாதங்கள் கூடியிருந்தது போல் இந்த 7வது மாதத்தில் ஜெயமாய் நடக்க ஒவ்வொரு நாளையும் ஜெயமாக்கி தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441110809. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothano, Coimbatore 641023, Tamil Nadu, South India.
Mobile number 9443110809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெபத் தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.